நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். V11 ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை. மற்றும் இல்ல பெரியாருங்கிறவர் அவர் தான் நீ நினைக்கிற பத்தியா, அதுதான் தவறு. அதை மாத்துறதுக்கு தான் இப்ப 3ஆம் தேதி கூட்டம் போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நீ என்னவோ அவர் தான் பெரியாருன்னா, நீங்க ராமசாமி ஐயா தான் பெரியார், அங்கிட்டு நில்லு. என் இனத்தின் முன்னோர் ஒவ்வொருவனும் பெரியார், என் பக்கவா. புரியுதா உனக்கு? இந்த உட்கார்ந்துருக்கா பத்திலா, இவ யாருன்னு தெரியுமா? முத்தமிழ் காவலர் என் தாத்தன் கியாப்பை விஸ்வநாதரோட பேத்தி, காஞ்சிபுரத்துல போட்டிடுறான். நீ என்ன பேசிருக்க? இது யாரு தெரியுமா? என் மக, என் இனக்காவலன் பிரபாகரன், வனக்காவலன் வேறு வீரப்பனுடைய மக. சும்மா இது பண்ணிட்டு இருக்க கூடாது. எனக்கு இங்க பாரு, என் மொழி காக்க, இனம் காக்க, என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஒவ்வொருவனும் பெரியார். நீ வந்து பாரு, நீ பெரியாரை போற்றுவோம். அது என்ன சொல்றது? பெரியாரை பேணாது ஒழிக பெரியாரால் பேராய் இரும்பை தரும். யார் பெரியார்? செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்யாதார். இப்ப நீங்க சொரியார் பத்தி சொல்றீங்க பத்திலா, அவர் என்ன செயற்கரிய செய்திருக்கார்? நீ 3ஆம் தேதி வரை காத்திரு. அவர் எல்லாரையும் போற்றுன்னா, நான் ஒரு தமிழ் தேசியனத்தின் பிள்ளை, தமிழின் மகன், என் தாயை ஒழிக்கணும்ன்ற. என்னடா தமிழை மட்டும் படிக்காதடா, ஆங்கிலத்தையும் படிச்சுக்கடா. அது வெளிநாட்டில் போய் வேலை செய்ய தொடர்புக்கு சரியா வரும்டா. தமிழை மட்டும் படிக்காத, ஆங்கிலத்தையும் படிச்சுக்க. இதான் எல்லாரும் பேசுனது. அதுல என்ன இருக்கு? தாய்ப்பால் பைத்தியங்களே, உலகமே சொல்லுது தாய்ப்பால்ல தான் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா வருது. தாய்ப்பால் குடிக்கணுங்கிறான், நீ தாய்ப்பாலே பைத்தியம்ங்கிற. உங்களுக்கு புரியுதா? தாய்மொழி கல்லாத, அதுல என்ன இருக்குது தாய்மொழியில? அது சனியே. அது ஒரு காட்டுமிராண்டி மொழினா, நீங்க தமிழ் தானே பேசுறீங்க, தமிழர் தானே. உங்க மொழி காட்டுமிராண்டி மொழினா நீங்க யாரு அதை பேசுற? நீங்க யாரு? நான் கேட்கறதுக்கு நீங்க யாரு? காட்டுமிராண்டி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, உங்க திராவிட இயக்கத்தின் 2.0 தலைவர் தானே சொல்றாரு. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இரும்ப உருக்கிய தொழில்நுட்பம் வச்சிருக்கான் தமிழ். அப்ப அது அறிவியல் மொழி இல்லையா? அரகுற என்ன பேசிக்கிற நீ? அதுல என்ன இருக்குன்னு கேக்குறிய? தமிழ்ல என்ன இருக்குன்னு கேக்குறாரு. இவர் கன்னடர், அப்ப அதுல இருக்கா? இவர் தெலுங்கர், அதுல இருக்கா? இவர் மராட்டியர், அதுல இருக்கா? இவர் குஜராத்தி, அதுல இருக்கா? இது மலையாளத்தில் இருக்கா? தமிழ்ல மட்டும்தான் இல்லையா? என்ன இல்ல தமிழ்? என்ன இல்ல தமிழ்ல? உலக மொழிகளின் தாய் தமிழ். அப்ப இத்தனை உலக பேரறிஞனும் போற்றிய மொழி, உலகத்தின் முதல் மொழி. அதை அழினா என்ன? என் தாய்மொழியை அழிக்க சொன்னவனை அழிக்கிறதா மான தமிழன் ஒவ்வொரு மகனின் கடமையா இருக்கு. சும்மா அவரை போற்றணும். எதுக்கு போற்றணும்? இதுக்கு போற்றணும்னு சொல்லு. நான் போட்டிக்கிட்டு தான் இருந்தேன். பெரியாரும் போராடினார், அதை ஏற்கிறோம், எதிர்க்கல. பெரியார் தான் செஞ்சார், அதை ஏற்கல, எதிர்க்கிறோம். எல்லாமே பெரியார் தான். இப்ப ஒண்ணு இல்ல, ஏற்காடு மலையில ஏறி போன இடத்துல என் பாட்டேன், என் மூதாதை கடையழு வள்ளலில் ஒருத்தன் அதிகமா நெடுமா நஞ்சு பேரு இருந்துச்சு, வளைவுன்னு இருந்துச்சு. அதை ஏன் மாத்தி நீ வேற பெரியார்னு வச்ச, தந்தை பெரியார்னு நீ வச்ச? அப்ப என் அடையாளத்தை அழிச்சு அதிகமான விட இவர் பெரியவரா? அவன் கொடை வள்ளல், இவன் கஞ்சன். ரெண்டுல எதை நீ எதுக்கு வைக்கிற? பேரை வைக்கிற? நீ அடிச்சுட்டு ஏன் வைக்கிற? அப்ப உன் அடையாளத்தை நிறுவ நினைக்கிற. நீங்க தியாகராய நகர்ல பயணம் செஞ்சிருக்கீங்களா தம்பி? நீங்க செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கீங்க. போத்தீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மேம்பாலம் இருக்கு. அந்த மேம்பாலத்துக்கு பேர் என்ன? அன்பழகன். யார் அந்த அன்பழகன்? ஜே அன்பழகன். யாரு? மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர். மக்கள் காசுல அவ்வளவு பெரிய மேம்பாலத்தை தலைநகர்ல ஒரு வணிக நகர்ல கட்டி ஜே அன்பழகன் அந்த வைக்கிறீங்களே, இது யாருடைய அடையாளம்? டாக்டர் சுப்பராயனா, அத்திப்பாக்க வெங்கடாச்சல நாயக்கரா, இல்ல ஜீவானந்தமா, இல்ல சிங்காரவேலரா, அயோத்தியாச பண்டித ரெட்டமலை சீனிவாச MC ராஜாவா? எந்த பெருமையும் எங்களுக்கு இல்லையா? எதுக்கு நீ அவர் பேர் வைக்கிற? எதுக்கு வைக்கிற நீ? உன் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மேம்பாலம், இதெல்லாம் சேட்டை தானே? சொல்லுங்க. ஏன் அங்க சவுந்தரபாண்டியன் நாடார்னு நீ சொல்ல, நீ சாதிய ஒழிப்ப. பாண்டி பஜார்னு வைக்கிற. பாண்டி என்னது, பஜார் என்ன மொழி? அது சவுந்தரபாண்டிய நாடார் பேரை சொல்ற தெருன்னு யாருக்கா தெரியுமா? தெரியுமா? நீங்க சொல்லுங்க, யாருக்கா தெரியுமா? அந்த மேம்பாலத்தில் கூடாதா?
எங்க தாத்தன் சிங்காரவளர் பேரைய சிவானந்தர் பேரைய வைக்க கூடாதா? கக்கன் பேரு, காமராஜர் பேரு, முத்துராமலிங்கத்தோர் பேரைய வைக்க கூடாதா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனாரை விட இந்த ஜெய அன்பழகம் பெரியவரா? வெறிவரமா வராதா? சொல்லு, வெறிவரமா வராதா? அப்புறம் நீ 3ஆம் தேதி வரை பொறுமையா மீதி அங்க நீ பொதுக்குழு போறதுக்கு முன்னாடியே கோவத்தை கிளம்பி. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம எங்க தெரியுமா இருக்கோம்? பெரியார் என்கின்ற ஒற்றை மனிதர் என்ன வேணாலும் செய்வார். பிள்ளையார் சிலை உடைப்பார், ஒருத்தரும் கேட்க முடியாது. ராமர் படத்தை போட்டு எரிப்பார், கேட்க முடியாது. தேசிய கொடி என் கோவண துணியினார், ஒண்ணும் பண்ண முடியல. தேச படத்தை எரித்தார், அரசியல் சட்டத்தை எரித்தார், கலகம் செய்தார். எதற்காக? இந்த இனம் வாழ வேண்டும் என்பதற்காக. நான் என்ன வேணாலும் செய்வேன், தமிழனுக்காக, சூத்திரனுக்காக, நாடாருக்காக, முக்குளத்தோருக்காக, முதலியாருக்காக, கவுண்டருக்காக, செட்டியருக்காக, பறையருக்காக, பல்லருக்காக, அருந்ததற்காக, பிராமணர் அல்லாத சமுதாயத்திற்காக, திராவிட மக்களுக்காக. என்னுடைய போராட்ட முறையில வேறுபாடு இருக்கலாம், அவரை ஒன்றும் பண்ண முடியல. யாராச்சும் போய் ஒரு ஜட்ஜு வந்து பிராமணர், இவர் மேல வழக்கு முடிஞ்ச பிற்பாடு கேட்கிறார், ஜட்ஜு கேட்கிறார், ஐயா ராமசாமி உங்களுக்கு தண்டனை தர போறேன், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு. யாராச்சும் சொல்லுவாங்களா? படிச்சு பாருங்க. நீதிபதி அவர்களே, நீங்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், எனக்கு தண்டனை கொடுப்பீங்கன்னு தெரியும், எவ்வளவு மன திருப்தியா அதிகமாக கொடுக்க முடியுமோ அம்புட்டு கொடுங்க, அம்புட்டு கொடுங்க சொன்னவருங்க. நீதி கட்டது யாரால்? புத்தகம் போட வந்த மனுஷன் நீதி கட்டது யாரால் உங்களான்னு சொன்னார், சொல்ல முடியுமா? அரசாங்கத்தை எதிர்த்தார், ராணுவத்தை எதிர்த்தார், எல்லாத்தையும் எதிர்த்தார், கடவுளை எதிர்த்தார், எல்லாத்தையும் எதிர்த்தார், மூட பழக்க வழக்கங்கள் அத்தனை எதிர்த்தார். அந்த மூர்க்கம் கலைஞரிடம் இருந்தது. அந்த மூர்க்கம் இன்றைக்கு இந்த தலைவரிடம் இருக்கிறது. ஆனா என்ன பயன்னு கேட்டீங்கன்னா, இது அப்படியே விட்டுட்டா போயிடும். ஏன் மீண்டும் ஒரு முதலமைச்சராக என்று விரும்புகிறோம் என்றால், என்ன சுதர்சன் திரும்ப எம்எல்ஏ ஆகணும், வாய்ப்பு இருந்தால் மந்திரி ஆகணும் இருக்காங்க, புழல் நாராயண மேயர் ஆகணும்னு நினைக்கிறோமா? ஆசை இருக்கலாம், தப்பு கிடையாது. மோகன் ஒரு எம்எல்ஏ ஆகக்கூடாதா? ஏன் இருக்கக்கூடாதா? இப்போ நானும் மந்திரி ஆகிட்டேன்ல, இருக்கலாம், எல்லாத்தையும் ஆசை இருக்கணும்ல. எல்லாவற்றுக்கும் ஆசை படுன்னு தான், தப்பு கிடையாது. வாய்ப்பு வரும்போது செஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் அதுவா முக்கியம். நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? இந்த உதயநிதி சாரி டெப்டி சிஎம் உட்பட அவ்வளவு பெரிய பெரியார் இருந்தார். அன்றைக்கு RSS இல்லை நாடாளுமன்றத்தில். பெரியார் இந்த மண்ணிலே முத்திர சட்டியை சுற்றி கொண்டு வந்தார். மதம் வேண்டாம், கடவுள் வேண்டாம், எனக்கு மனிதன் தான் வேண்டும். என்னுடைய கருத்துக்களை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அரசாங்கத்தை எதிர்ப்பேன், ஜெயில போறியா போட்டுக்க, எல்லாம் செஞ்சார். ஆனால் அவ்வளவு பெரிய தலைவர், தத்துவத்தை தந்த தலைவர் இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லை. ஒரு MP நாடாளுமன்றத்தில் இல்லை, RSSக்கு BJP ஒரு MP இல்லை. அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்தார், நாடாளுமன்றத்துக்கு அவரே போனார். ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக், நான் திராவிட மரபணத்தை சார்ந்தவன், நீங்களும் நானும் ஒண்ணு அல்ல. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிரம் என்று சொன்னார்களே. கன்னடம், மலையாளம், துளுலாம் தமிழ்ல இருந்து போடுச்சு. நாங்கள் திராவிட குடும்பம், நீங்க ஆரிய குடும்பம், உங்களுக்கு சமஸ்கிருதம், எங்களுக்கு தமிழ். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னது நாங்க. யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னது நாங்க. எல்லோரும் படி என்று சொன்னது நாங்க. நீ ஜாதியை பிரிச்ச, படிக்காத என்ன, நீ தீண்டத்தகாதவன் என்ன, நீ சூத்திரன் என்ன. காந்திக்கு என்ன தெரியுமா? மயிலாப்பூர் சீனிவாசன் காங்கிரஸ் தலைவர். நான் சொல்றது 1927. 1924 மகாத்மா காந்தி சென்னை வந்தால் சீனிவாசன் வீட்டில் ஐயர் வீட்டில், காங்கிரஸ் கட்சி தலைவர் வீட்டில் திண்ணெல்லாம் படுக்கணும். நான் சொல்றதா பொய்யில புத்தகம் இருக்கு. 1927 மகாத்மா காந்தி சென்னைக்கு வந்தால் இங்க சீனிவாச ஐயங்கார், மயிலாப்பூர் சீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அவர் வீட்டில் திண்ணையில தான் இடம். 27 தான் சுயமரியாதை வருது. பெரியார் அடிக்கிற அடியில் 1935 திரும்ப பெரியார் வர்றார், காந்தி வர்றார், கஸ்தூரிபா காந்தியோட மனைவி அழைச்சிட்டு வர்றார். இங்க போராட்டம் தூக்கிட்டு நிற்குது பெரியாரால. நைஸா ஐயர் சொல்றார், நீங்க திண்ணெல்லாம் படுக்காதீங்க, நான் ஒளிஞ்சிருவேன், இங்க பெரியார் இருக்காரு, வீட்டுக்குள்ள வந்து படுங்க. மகாத்மா காந்தியை வீட்டுக்குள்ள உட்கார வச்ச இயக்கம், படுக்க வச்ச இயக்கம் எங்க இயக்கம்டா. மகாத்மா காந்திக்கு தேசப்பிதாவுக்கு எந்த நிலைமை? இப்ப என்னமா குறுக்கு சால் ஓட்டுறான். திராவிட இயக்கம் என்ன செய்து விட்டது? நேற்று வரைக்கும் கேமரா முன்னாலாம் வெளியே வந்து பேசுறேன் எங்களை பார்த்து. எங்களுக்கு இருக்கிற திமிரு என்ன தெரியுமா? மந்திரியா இருந்தோம்னா, MP-யா இருக்கோம்னா, எங்களுக்கு இருக்கிற திமிரெல்லாம் பெரியார், அண்ணா, கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், இந்த இயக்கம், இந்த திமிரு இருக்கிற வரைக்கும் எங்களை யாவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களாக தான் இருப்போம். அந்த தைரியத்தை வர வைத்தவர் தலைவர். பெரியார் இருக்கிற போது அந்த ஆபத்து இல்லை. அண்ணா நாடாளுமன்றத்தில் முடிங்க நாங்கள் தனின்னு சொன்னார். அப்ப கூட அந்த ஆபத்தில் ஒரு 2 MP
கலைஞர் வந்தார் 100 MP, வாஜ்பாய் பிரதமர், நாங்கள் கூட்டணி வச்சோம். ஆனா என்ன சொன்னோம்? தம்பி நீ குடிகாரன் எனக்கு தெரியும், என்னோட இருக்கிற வரைக்கும் சாராயத்தோட. பிஜேபி மதவாத கொள்கை தெரியும், உங்களோட நாங்கள் வர தயார். ஒரு அரசியல் நெருக்கடி, காங்கிரஸ் எங்கோடு இல்ல, வாஜ்பாய் அவர்களை உங்களோட கூட்டணி வைக்க தயார். ஆனால் மசூதி இருந்த ராமர் கோவில் கட்டக்கூடாது அயோத்தியில், ஒரு கண்டிஷன். காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் கை வைக்கக்கூடாது, அரசியல் சட்டம் 370. இஸ்லாமியர்களுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது, அவர்களுக்கு என்று தனித்த உரிமை இருக்கிறது. இந்த 3லையும் நீ கை வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கையெழுத்து போட்டீங்கன்னா நான் வர்றேன். வந்தாங்க போனோம். அப்ப பெரியார் இருக்கிற போது மதவாதம் இல்லை, அண்ணா இருக்கிற போது அரசியல் மதம் கோலோச்சவில்லை, வாஜ்பாய் இருந்த போது மதத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம். ஆனால் பெரியார் இல்லை, கலைஞர் இல்லை, அண்ணா இல்லை. இன்றைக்கு ருத்ரதாண்டம் ஆடும், ருத்ரதாண்டம் ஆடும். நான் திறந்த இந்த மைதானத்தில் பெண்கள் வந்திருக்கிறார், அவர்களுக்காக சொல்லுகிறேன். பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு குஜராத்தில், பில்கிஸ் பானு இஸ்லாமியாக பிறந்ததுதான் தப்பா? நான் என்ன வரங்கட்டு பிறந்தனா? நான் ஆயுதராடருக்கு பிறக்கணும்னு சுதர்சன மனு போட்டாரா நான் வன்னியரா பிறக்கணும்னு? புலநாயகம் போட்டியா மனு? நீ பாட்டியா மனு? இந்த ஜாதியில் இப்படிதான் பிறக்கணும். டே, எங்களை கேட்காம கொடுக்கப்பட்ட ஜாதி. கல்வி நான் பெற்றுக்கொண்டது, பணம் நான் சம்பாதிச்சது, ஒழுக்கம் நான் சம்பாதிச்சது, சாதி மயிர் நான் சம்பாதிக்கல, எவனை கொடுத்தது? நான் நினைவூட்டுவதற்கு காரணம் இப்ப தேர்தல் வந்துருச்சு, பழசெல்லாம் மறந்துடுவோம். திடீர்னு எவனாவது வருவான் பவுடர் பூசிக்கிட்டு. குடும்ப ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, செய்த சேவைகளை சில நேரத்தில் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட அடிப்படையோடு பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் இன்றைக்கு நாம் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். எது திராவிட இயக்கம்? நான் சொன்னேனே தமிழ்நாடு தலித்திருக்கிறது என்று. அவருடைய வளர்ச்சி 8.5%, நாம் 12% எட்டி இருக்கிறோம். எந்த துறையில் பின்னடைந்திருக்கிறோம்? இதற்கெல்லாம் யார் காரணம்? தந்தை பெரியார் காரணம். பெரியார் என்ற ஒரு மனிதன் இந்த மண்ணில் இல்லை என்றால் இந்த சமூகத்தை பற்றி அக்கறை பண்டித நேருக்கே தெரிந்திருக்காது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளைஞனுக்கெல்லாம் தெரியல. இன்னொரு குரல் வேற கேட்குது, திராவிட இயக்கம் வந்த பிற்பாடு தான் படிச்சீங்களா, அதுக்கு முன்னாடி இல்லையா? இதுல வேற இப்படி ஒரு பேப்பர் 1896 பல்கலைக்கழகம் வந்து விட்டது. சென்னை பல்கலைக்கழகம் எப்போது வந்தது? லூசு, பல்கலைக்கழகம் வந்துச்சுடா, உங்க தாத்தம் படிச்சானா? பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாண்டா, உங்க பாட்டி படிச்சதா? படிச்சது அவள். அதுக்கு பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் எத்தனை பேர் பேராசிரியர்? நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். ஆதி திராவிட நலப்பள்ளியில் படித்தேன் 5வது வரைக்கும் என் கிராமத்தில். எங்கள் அப்பா அம்மாவுக்கு 8வது பையன். அதுக்கு பிறகு அரசாங்க மேல்நிலைப்பள்ளி, அதற்கு பிறகு அரசாங்க கலைக்கல்லூரி முசிறி, அதற்கு பிறகு அரசு சட்டக்கல்லூரி மதுரை பிஎல் முடித்தேன். அப்புறம் அரசாங்க சட்டக்கல்லூரி திருச்சி எம்எல் படித்தேன். நான் ஒன்றும் புதுசாக வந்துடல. ஆனால் கலைஞரால் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டு நான் பேசிய ஆங்கிலத்தில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியவில்லை. எங்களால் முடியும், எங்களால் முடியும் என்றால் என் தாத்தாவை ஏன் படிக்க வைக்கவில்லை? என்னால் முடியும் என்று சொன்னால் என் பாட்டன் ஏன் படிக்கவில்லை? மாதவரம் சுதர்சன் ஆங்கிலம் பேசுகிறார் வழக்கறிஞராக. நான் அவருடைய ஆங்கிலத்தை பாராட்டுவேன். நீ அரசியலுக்கு வந்த ஹைகோர்ட் ஜட்ஜுக்கெல்லாம் கேட்ட உடனே, ஏன் உங்க தாத்தா படிக்கல? வன்னியர் தானே, நீ ஏன் படிக்கல? மோகன் நாடார் தானே, நீ படிச்சிருக்கல? பச்சை பாஸ் கலந்து சேர்மனா நீ? பச்சை பெண் குழு சேர்மன் தான் மோகன், இவர் நாடார். ஏன் நான் உங்க தாத்தா படிக்கல? நாடாரா, செட்டியாரா, முதலியாரா, ரெட்டியாரா, யாரோட வச்சுக்க, நமக்குள்ள ஜாதி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சமூகம் எல்லாம் படிக்காமல் போனதற்கு எவன் காரணம்? படிக்க வைத்ததுக்கு யார் காரணம்? பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர். திடீர்னு வந்து திராவிட என்ன செஞ்சு பிடிச்சு? அப்பெல்லாம் கல்லூரி இல்லையா, அப்பெல்லாம் அது இல்லையா, அப்பெல்லாம் இது இல்லையா, எல்லாம் இருந்ததுடா. நீ எங்க போன? உனக்கு என்ன கிடைச்சது? இதை கேட்டு பெறுவதற்கு ஒரு ஏக்கம் இருந்தது அல்லவா? பிறப்பால் எவனையும் தாழ்த்தாதே, வாய்ப்புகள் கொடுத்தால் எவனும் வரலாம். எங்க தாத்தா அவனை படிக்க கூடாதுன்னு சொன்னா அந்த படிக்கிற பணம் தூக்கியிருப்பாங்க. சுதர்சன் தாத்தா படிக்க கூடாதுன்னு சொன்னதால அந்த அளவு கை திரிச்சிருப்பாரு. இல்லைன்னா எங்கேயாச்சும் நெச வேலை பார்த்துருப்பாரு, என்ன களை வெட்டிருப்பாரு. மோகன் தாத்தாவை படிக்காதுன்னு சொன்னனால எங்கேயாச்சும் போய் தென்னை மரத்தில் வேலை பார்த்துருப்பாரு. எங்க தப்பு இல்ல, தவறு இழைத்தவன் நீ. அந்த தவறை திருத்தி இயக்கம் இந்த இயக்கம். அதற்கு பெரியாருடைய தத்துவம் ஒன்றல்ல இரண்டல்ல. அதற்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்.
தொடங்கி அது வரைக்கும் எல்லாம் நமஸ்காரம் தான், அது வரைக்கும் எல்லாம் சமஸ்கிருதத்தில் பேசலாம். உனக்கு மொழி இருக்குப்பா, உன்னுடைய மொழி சமஸ்கிருதம் அல்ல. ஏனென்றால் சமஸ்கிருதம் மனிதர்களை பிரிக்கிறது. பிறக்கும் போதே ஒருவன் பிராமணன், பிறக்கும் போதே ஒருவன் சத்திரியன், பிறக்கும் போதே சூத்திரன், பிறக்கும் போதே பஞ்சமன். பஞ்சமனை தொடாதே, சூத்திரன் படிக்காதே. சூத்திரன் கை வச்ச சோற பிராமணன் சாப்பிடக்கூடாது. காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் பிராமணர்களுக்கு தனியே சமையல், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனியே சமையல். பறையர் பள்ள நரந்தியர் மாநாட்டுக்கு போகவே முடியாது. இது காங்கிரஸ் கட்சியில் நேருவே அப்படிதான் இருக்க முடிந்தது, வேற வழி இல்லை. பிற்படுத்தப்பட்டவருக்கு உரிமை கொடுத்த போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு நாடாருக்கு, முதலியாருக்கு, செட்டியாருக்கு, வன்னியாருக்கு, கவுண்டருக்கு, முக்குளத்தோருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த போது உச்ச நீதிமன்றம் மறுத்தது, முடியாதுன்னு சொன்னிச்சு. பெரிய போராட்டம். நேருகிட்ட போய் கேட்டாங்க. நேரு சொன்னாரு, எப்படிங்க அரசாங்கத்தில் இடஒதுக்கீடு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா மெரிட் என்ன வருது, எஃபிஷியன்சி என்ன வருது, திறமை என்ன வருது, கொடுக்க முடியாதுங்களே என்ன. உலக வரலாற்றை படித்த நேருக்கே அதான் நிலைமை. ஆனால் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து அரசியல் சட்டத்தை திருத்த வைத்து நேருக்கே புத்தி சொன்ன இயக்கம் இந்த இயக்கம். அந்த புத்தி சொன்னதுக்கு பிறகுதான் சுதர்சனம் பிஏபிஎல், ராஜா பிஎஸ்சிபிஎல், மோகன் எம்எஸ்சிபிஎல், புலன் நாராயண் பிஏ, இப்போ போட்டிருக்க பிஏ எம்ஏ எல்லாம் இருக்க. இதெல்லாம் பெரியாரும் அண்ணா உனக்கு கொடுக்கலன்னா நீ இந்த கொழு பேசிருக்க மாட்டேன். திராவிட இயக்கம் என்ன செஞ்சு போச்சு? அதற்கு பிறகு தமிழ் மொழியை மீட்டோம். எது தமிழ்? எங்கள் மொழியில என்ன இல்லை, சமஸ்கிருதம் வேற, எங்கள் மொழி வேற. எங்கள் மொழி எல்லோரையும் ஏற்றுக்கொண்டது. எங்கள் மொழி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும், எங்கள் மொழி கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொள்ளும். உமர் புலவர் தமிழிலே பாடி இருக்கிறார், எங்களுக்கு பகை இல்லை. தேம்பாவணி பாடி இருக்கிறார், கிறிஸ்துவர் பாதிரியார், எங்களுக்கு இல்ல. நான் இன்னும் கூட சொல்றேன், இன்னைக்கு பேசியிருக்காரு முதலமைச்சர், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? கிறிஸ்துமஸ் கேக் எங்க வீட்டுக்கு வருது, ரம்ஜான் பண்டிகை பிரியாணி எங்க வீட்டுக்கு வருது, எங்க வீட்டு தீபாவளி பலகாரம் அங்க போகுது. நாங்க ஒழுங்கா தான் இருக்கோம். எங்க பிரியாணியை நீ ஏன்டா பங்கு போடுற? எங்க கேக்க நீ ஏன்டா வெட்டுற? எங்க பலகாரத்தை நீ ஏன்டா ஊசி முளைக்கிற? நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களை பிரிக்கிறது யார்? இன்னைக்கு பாருங்களேன், கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் சத்தீஸ்கர்ல, மகாராஷ்டிராவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் உள்ள பூந்து உதைக்கிறான். கேட்டா நான் இந்துங்கிறான். அந்த இந்துவா நம்மளாம்? அந்த இந்துவா நம்மளாம்? நான் பார்க்குறேன், வரும்போது சுதர்சன் சொல்லிட்டு வந்தார், இங்கே ஆங்கிலோ இந்தியில் இருக்கிற ஒரு சர்ச் இருக்குது, சிறப்பான சர்ச். அந்த சர்ச்சுக்கு என்ன கூப்பிடுவாங்க, நான் போய் உரையாற்றுவேன், அவர்கள் கேக் கொடுப்பாங்க, நான் வருவேன். இன்றைக்கு பத்திரிகையில் பார்க்குறேன், மாண்புமிகு அண்ணன் நேரு அவருடைய தொகுதியில் எல்லா சர்ச்சுக்கும் இன்னைக்கு ஸ்வீட் பேக் கொடுத்துருக்காரு. மகிழ்ச்சியோடு வாங்குகிறார்கள். என்ன பிரச்சனை? நான் ஒரு இறைவன், நீ ஒரு இறைவன். நோக்கம் என்ன? எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும், என்னுடைய மரணம் சுபிச்சமா இருக்கணும், ஒருவேளை இன்னொரு வாழ்க்கை இருந்தால், இன்னொரு பிறவி இருந்தால் நல்லவனா பிறக்கணும். இதானே? எந்த கடவுளை கும்பிட்டா என்ன? ஆனால் அதை வீசி அரசியல் செய்கிறார்களே இன்றைக்கு. அந்த அரசியலை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? ஒரே ஒரு மனிதன் இந்தியாவில், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நாடாளுமன்றத்தில் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ எம்பி இருக்காங்கல்ல, நாடாளுமன்றத்தில் கனிமொழின்னு பேரை சொல்லு, டிஆர் பாலுன்னு பேரை சொல்லு, ஏ ராஜான்னு பேரை சொல்லு. பிஜேபி காரன் ஒன்று விட்டு ஓடியாரான், ஓடியாரான் உள்ள. என்ன நாங்கள் என்ன துப்பாக்கி வச்சுட்டா போகிறோம்? நாங்கள் என்ன குண்டு வச்சுட்டா போகிறோம்? நாங்கள் எந்திரிச்சு பேசுகிறோம், எல்லாம் ஓடியாரான். எங்கள் கையில் இருக்க 3-4 பெண் இருக்கு. பெரியார்னு ஒரு அணுகுண்டு இருக்கு, அண்ணான்னு ஒரு கண்ணீர் போகுண்டு இருக்கு, கலைஞருங்கிற ஒரு பெரிய வெடிகுண்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தாண்டி ஸ்டாலின்ங்கிற ஒரு மிகப்பெரிய பேர் ஆயுதம் இருக்கு. இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் எங்கள்கிட்ட ஒடியாரம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்றால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன எத்தனை பேருக்கு தெரியுமா பேச முடியும்? ஆக இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் பெரியார் இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை, அண்ணா இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை, கலைஞர் இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை ஒற்றை மனிதனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், அரசியல் சட்டத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு பிறகு என்ன ஆகுங்கிற பயம். அப்பதான் முளைத்தது விடிவெள்ளி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின். அதே வரி, நான் சனாதனுக்கு மண்டியிட மாட்டேன், இந்துத்துவ கொள்கைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன், அரசு தத்துவம் எங்கள் உடன்பாடு அல்ல, சனாதனத்தை நான் பேசினேன் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கா, இந்தியாவில் இருக்கிற 10க்கும் மேற்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கா. எல்லாம் என்ன சொன்னா தெரியுமா? இனிமேல் முடிஞ்சு போச்சு. உதயநிதி ஒரிசா கோர்ட்டில் ஒரு நாளைக்கு கூப்பிடுவான், மத்திய பிரதேச கூட்டில் ஒரு நாள் போவான், அங்கே போவான், காஷ்மீருக்கு போவான், இங்கே தான் மந்திரி, அங்கெல்லாம் எந்திரி, ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே போய் நிற்பாருன்னு. நீ 25 கோர்ட்டில் கேஸ் போடு,
நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், மண்டியும் போட மாட்டேன், தயார் சொன்னவர்கள். அப்ப பெரியார் எங்கேயோ உள்ள இருக்கார், அண்ணா எங்கேயோ உள்ள இருக்கார், கலைஞர் எங்கேயோ உள்ள இருக்கார், ஸ்டாலின் இன்னமும் இயக்கி கொண்டிருக்கிறார்.